Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம செல், the unit of life, வாழ்க்கையின் அடிப்படை அழகாக இருக்கக்கூடிய அழகு அல்லடா அழகாக இருக்கக்கூடிய செல்லுல ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். செல் the structural and functional unit of living organism. உயிரினங்களின் அடிப்படை செயல் அழகாக இருப்பது செல் என்பது நமக்கு தெரியும். செல் தியரி தெரியும், செல் கோட்பாடு ஸ்லைடன் அண்ட் ஷூவான் படிச்சிருப்பேன், ராபர்ட் ஹூக் தெரியும், ஆண்டன் ஒன் லிவான் ஹூக் தெரியும், எல்லாம் நம்ம படிச்சது. அப்புறம் செல் ஆர்கனல்ஸை பற்றி படிச்சிருப்பேன். அதில் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 ஃபார் யூ. பிளாஸ்மோடெஸ்மேட்டா ஆர் ARER, பிளாஸ்மோடெஸ்மேட்டா என்பது ஆப்ஷன் ஏ போர்ஸ் இன் செல் வால், செல் சுவரில் காணப்படுகின்ற துளைகள். போர்ஸ் இன் செல் மெம்பரேன், செல் சவ்விலே காணப்படுகின்ற துளைகள். புரோட்டோபிளாஸ்மிக் கனெக்ஷன், புரோட்டோபிளாச இணைவு. புரோட்டோபிளாஸ்மிக் கனெக்ஷன்னா அடுத்தடுத்த செல்களை இணைக்கும் இணைவு. ஏ அண்ட் பி. எஸ், ஒரு குழந்தைட்டு இந்த ஆன்சர் வந்துடுத்து. சூப்பர். 2 குழந்தை, 3 குழந்தை, எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம்டா. புரோட்டோபிளாஸ்மிக் கனெக்ஷன், அடுத்தடுத்த செல்களுக்கு இடையே உள்ள புரோட்டோபிளாசங்களை இணைக்கிறது பாருங்களே, அதுக்கு தான் பிளாஸ்மோடெஸ்மேட்டான்னு பேர். வெரி குட். புரோட்டோபிளாஸ்மிக் கண்டினுவம், சிம்பிளாஸ்ட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பேன், சிம்பிளாஸ்ட், அதை இந்த இடத்துல ஞாபகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. விச் எலிமெண்ட் மெயின்லி அக்கர்ஸ் இன் மிடில் லேமெல்லா? மைய அடுக்கிலே பெரும்பான்மையாக காணப்படுகின்ற தனிமம் இது. ஆப்ஷன் ஏ கால்சியம், ஆப்ஷன் பி மெக்னீசியம், ஆப்ஷன் சி சோடியம், ஆப்ஷன் டி பொட்டாசியம். 2 குழந்தையிலிருந்து கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி மிடில் லேமெல்லானா உனக்கு என்னன்னு தெரியணும். சொன்னவா எல்லாரும் நான் சொல்லியிருக்கேன். குட். The 2 adjacent plant cells are cemented by a cementing substance called middle lamella. அடுத்தடுத்த 2 செல்களை இணைக்கக்கூடிய அல்லது செல்களுக்கு இடையே காணப்படுகின்ற ஒரு இணைவு பகுதிக்குத்தான் மைய அடுக்கு. It is made up of calcium pectate and magnesium pectate. படிச்சிருக்கேன். இது கால்சியம் பெக்டேட் மற்றும் மெக்னீசியம் பெக்டேட்டினால் ஆனது. நம்மளுக்கு என்ன வேணும், எது நிறையா இருக்கு அப்படின்னா கால்சியமானது அதிகமாக காணப்படும். குட், நான் ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. The percentage of intrinsic proteins in the total proteins of plasma membranous. பிளாஸ்மா சவ்வில் காணப்படுகின்ற புரதத்தில் எத்தனை சதவிகிதம் உட்புரதமானது காணப்படும்? அதாவது சவ்வின் உட்புறத்தே காணப்படுகின்ற புரதம் எவ்வளவு இருக்கும்? ஆப்ஷன் ஏ 70%, பி 20%, சி 10%, டி 90%. அதாவது பிளாஸ்மா மெம்பரேன் உங்களுக்கு தெரியும், ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு படிச்சிருப்பேன், ப்ரப்போஸ்ட் பை சிங்கர் அண்ட் நிக்கல்சன். According to Singer and Nicholson, the plasma membrane is made up of phospholipid bilayer with extrinsic and intrinsic protein. Singer and Nicholson என்ன சொன்னார்னா, அதில் பாஸ்போலிப்பிட் 2 லேயராக இருக்கும், 2 அடுக்காக இருக்கும். அதுக்கு உள்ள இருக்கிறது அந்த அடுக்குகளுக்கு இடையே காணப்படுவதற்கு இடைப்புரதம், செல் இடைப்புரதம் அல்லது சவ்வு இடைப்புரதம் என்று கூறலாம். வெளியில் இருக்கிறதுக்கு வெளிப்புரதம், எக்ஸ்ட்ரின்சிக், வெளியில இருந்தால் உள்ள இருந்தால் இன்ட்ரின்சிக். இந்த இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன்ஸ் இந்த மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் 70% இருக்கும். இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன்ஸ் ஆர் மோர், அதாவது சபிடை புரதம்னு சொல்லலாம், அது நிறையா இருக்கும் அப்படின்னு ஞாபகம். 70%. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. செல் வால் இஸ், செல் சுவர் என்பது ஆப்ஷன் ஏ டெட் அண்ட் இம்பர்மியபிள், இறந்தது, கடத்தும் திறனற்றது, அல்லது இதன் வழியே எதுவும் ஊடுருவி செல்ல இயலாது. டெட் அண்ட் பெர்மியபிள், இறந்தது, இதன் வழி ஊடுருவி செல்ல முடியும். லிவிங் அண்ட் இம்பர்மியபிள், உயிர் உள்ளது, ஊடுருவி செல்ல இயலாது. லிவிங் அண்ட் செலக்டிவ், உயிர் உள்ளது, சில பொருட்கள் மட்டுமே உள்ளே செல்ல முடியும். 2 ஆன்சர் வந்தது, 3 ஆன்சர் வந்தது, எல்லாமே சூப்பராக சொல்லியிருக்கேன். டெட் அண்ட் பெர்மியபிள், இறந்தது, கடத்தும் திறன் பெற்றது, அது வழியா நீர் மூலக்கூறுகள் செல்ல முடியும். குட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Carbohydrates are present in the plasma lemma in the form of. Plasma lemma அதாவது நம்ம எதை சொல்லுவோம்னா பிளாஸ்மா மெம்பரேன்
அதை சொல்றதையே சொல்லலாம். அந்த பிளாஸ்மா லெம்மா பிளாஸ்மா சப் எடுத்துட்டேன்னா அதில் காணப்படுகின்ற கார்போஹைட்ரேட் ஆனது எப்படி இருக்கும்? கார்போஹைட்ரேட் ஆர் பிரசன்ட் இன் த பிளாஸ்மா லெம்மா இன் த ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்மா லெம்மாவிலே காணப்படுகின்ற பிளாஸ்மா சவ்விலே காணப்படுகின்ற கார்போஹைட்ரேட் ஆனது இவ்வாறு இருக்கும். ஆப்ஷன் ஏ ஹெமிசெல்லுலோஸ், ஆப்ஷன் பி செல்லுலோஸ், ஆப்ஷன் சி ஸ்டார்ச், ஆப்ஷன் டி கிளைகோப்ரோட்டீன். தமிழ்ல கிளைகோபுரதம். ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ், starch and glycoprotein. Glycoprotein. Yes, ஒரு ஆன்சர் வந்திருக்கு, ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணிருக்கேன். குட். இந்த ரெண்டு சொன்னது சரியா சொல்லியிருக்கா. கிளைகோப்ரோட்டீன். ஏன்னா கார்போஹைட்ரேட் எக்ஸஸ் குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு கிளைகோஜன் அண்ட் ஸ்டோர்ட் இன் லிவர் அண்ட் மசில்ஸ் படிச்சிருக்கு. அப்போ கிளைகோஜன் என்பது கார்போஹைட்ரேட்ல வருவா. ஸோ அந்த கிளைகோப்ரோட்டீன் இருக்கு பாருங்களே, அதுதான் இதற்கு சரியான விடை. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. த மோஸ்ட் அபண்டன்ட் லிப்பிட் இன் செல் மெம்பரேன். செல் சவ்விலே மிக அதிக அளவில் காணப்படுகின்ற லிப்பிட் இது. ஆப்ஷன் ஏ கியூட்டன், ஆப்ஷன் பி கொலஸ்ட்ரால், ஆப்ஷன் சி ஸ்டீராய்டு, ஆப்ஷன் டி பாஸ்போலிப்பிட். எஸ், ஒரு ஆன்சர் வந்திருக்கு. குட், சரியானது. இதுலயே வந்துருக்கு எது நிறைய இருக்கும் அப்படின்னா பாஸ்போலிப்பிட். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கிறப்ப எப்படி சொல்லுவோம், இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாஸ்போலிப்பிட் பை லேயர், 2 அடுக்கு பாஸ்போலிப்பிடுகளினால் ஆனது. அதான் நிறைய இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The chemical substance abundantly present in the middle lamella is மைய அடுக்கிலே அதிக அளவில் காணப்படுகின்ற வேதிப்பொருள் அல்லது செல் சுவர் பொருள். ஆப்ஷன் ஏ கியூட்டன், ஆப்ஷன் பி கைட்டின், ஆப்ஷன் சி லிக்னின், ஆப்ஷன் பி பெக்டின். திருப்பி சொல்றேன். abundantly present in the middle lamella, அதிக அளவில் மைய அடுக்கிலே காணப்படுவது. ஒரு ஆன்சர் வந்திருக்கு. குட், சூப்பர். ரெண்டு ஆன்சர், ரெண்டுமே சூப்பர். வெரி குட். யோஜனை பண்ண வேண்டாம், அதுல தெரியும். பெக்டின், ஏன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் பெக்டேட் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட் படிச்சுட்டு, அதனால மிடில் லேமெல்லால மைய அடுக்கல எது நிறைய இருக்கும்னா பெக்டின் அதிகமாக காணப்படும் என்பது சரி. ஓகே, செல் வால் ஆஃப் லிக்னிஃபைடு செல்ஸ். லிக்னினால் ஆன செல் சுவரானது. ஆப்ஷன் ஏ செமி பெர்மியபிள் அண்ட் டெட். தேவையான பொருட்களை கடத்தும், இறந்தது. பெர்மியபிள் அண்ட் லிவிங், கடத்துத்திறன் உள்ளது, உயிருள்ளது. இம்பெர்மியபிள் அண்ட் டெட், ஊடுருவ செல்ல அனுமதிக்காது, இறந்தது. இம்பெர்மியபிள் அண்ட் லிவிங், இம்பெர்மியபிள் கடத்தும் திறன் அற்றது, அண்ட் லிவிங் உயிருள்ளது. ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, ரைட் ஒன்று வந்திருக்கு. ஏ, இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா இம்பெர்மியபிள் அண்ட் டெட், கடத்தும் திறன் அற்றது, இறந்தது என்பதை ஞாபகம். லிக்னிஃபைடு செல் வால் வரல. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. சரியா சொல்லியிருக்கேன். 2-3 பேர் நல்லா சொன்னிருக்கும், சில பேர் சொல்லல. ரைட். மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஆல்சோ நோன் எஸ். மைட்டோகாண்ட்ரியாவினை நாம் இவ்வாறும் அழைக்கலாம். ஆப்ஷன் ஏ லிப்போகாண்ட்ரியா, ஆப்ஷன் பி சார்கோபிளாசம், ஆப்ஷன் சி காண்ட்ரியோசோம்ஸ், ஆப்ஷன் டி மைக்ரோபாடிஸ். நுண் உறுப்புகள். Mitochondria are also known as option A lipoprotein, option B sarcoplasm, option C chondrosomes, option D microbodies. Yes, ஒரு குழந்தையோட ஆன்சர். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். மைட்டோகாண்ட்ரியா, காண்ட்ரியா, காண்ட்ரியோசோம் என்பது இதற்கு சரியான விடை. ஓகே, குட். ஒரு குழந்தை சொல்லியிருக்கா, சூப்பர். Which one is widely distributed in a cell? ஒரு செல்லிலே விரவி காணப்படுகின்ற, பரவி காணப்படுவது எது? கீழ்வருவனவற்றுள். ஆப்ஷன் ஏ டிஎன்ஏ, ஆப்ஷன் பி ஆர்என்ஏ, ஆப்ஷன் சி பிளாஸ்டிட்ஸ், பிளாஸ்டிடுகள், கணிகங்கள், ஆப்ஷன் டி கோல்ஜி பாடிஸ், கோல்ஜி உறுப்புகள். திருப்பி பாரு. which one is widely distributed in a cell? செல்லிலே விரவி, பரவி அதிகமாக காணப்படுவது.
DNA, RNA, plastids, கணிகங்கள் மற்றும் கோல்ஜி பாடிஸ். எஸ், ஒரு குழந்தைகிட்ட கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. சூப்பர். வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட், பரவி காணப்படுவது, சைட்டோபிளாசத்தில் விரவி காணப்படுவது எதுவென்றால் RNA தான். ஸோ RNA இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Lysosomes are not helpful in. லைசோசோம்கள் இதற்கு பயன்படாது அல்லது இதற்கு உதவாது. ஆப்ஷன் A, ஆஸ்டியோஜெனசிஸ், எலும்பு உருவாக்கம். ஆப்ஷன் B, செல்லுலர் டைஜஷன், செல் செரித்தல். C, மெட்டமார்போசிஸ் இன் ஃப்ராக், தவளையின் வளர்சிதை மாற்றம். உருமாற்றம், வளர்சிதை மாற்றம் அல்ல, உருமாற்றம், மெட்டமார்போசிஸ். ஆப்ஷன் D, லிப்போஜெனசிஸ், கொழுப்பு சிதை, உருவாக்கம். ஜெனசிஸ்னா உருவாக்கம் தானே, லைசிஸ் தானே. எஸ், இதுக்கு ஆன்சர் என்னன்னா, ஐ ஹோப் செக் பண்ணிக்கோ. லிப்போஜெனசிஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொழுப்பு உருவாக்கம் என்பதை ஞாபகத்தில் கொள். ஓகே, சிதைவு இல்லை தானே, உருவாக்கம் தானே கொடுத்தது. சிதைவிற்கு பயன்படும், உருவாக்கத்திற்கு பயன்படாது. ஆல்ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. which cell organelle release oxygen? எந்த செல் நுண்ணுறுப்பானது ஆக்சிஜனை வெளிவிடும்? ஆப்ஷன் A, மைட்டோகாண்ட்ரியா. ஆப்ஷன் B, கோல்ஜி பாடிஸ். ஆப்ஷன் C, குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம். ஆப்ஷன் D, ரைபோசோம்ஸ். இதுக்கும் தப்பு தப்பா அடிச்சு விடுறீங்க ஒருத்தர் ரெண்டு பேரு. ஆக்சிஜனை வெளிவிடுறது அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். அதான் போட்டோசிந்தசிஸ் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். பசுங்கணிகம் என்பது சரியான விடை. குட். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா, லைசோசோம் கண்டைனிங் போன் செல்ஸ் ஆர் கால்ட். லைசோசோம்களை பெற்றிருக்கக்கூடிய எலும்பு செல்கள் இவ்வாறு அழைக்கப்படும். ஆப்ஷன் A, ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்கள். ஆப்ஷன் B, ஃபிப்ரியோபிளாஸ்ட். ஆப்ஷன் C, ஆஸ்டியோகிளாஸ்ட். ஆப்ஷன் D, காண்ட்ரோபிளாஸ்ட். எஸ், ஆன்சர் உடனே வந்துடுச்சு. ஆஸ்டியோபிளாஸ்ட், போன் டெஸ்ட்ராயிங் செல்ஸ் படிச்சிருப்பேன். அதுல லைசோசோம்ஸ் இருக்கு, எலும்பினை சிதைக்கக்கூடிய. குட் குட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மோஸ்ட் ஆஃப் த செல் organelles are derived from which structure of a cell? ஒரு செல்லில் காணப்படுகின்ற செல் நுண்ணுறுப்புகளில் பெரும்பான்மையானவை எதிலிருந்து தோன்றும்? கீழ் வருவனவற்றுள் எதிலிருந்து தோன்றும்? ஆப்ஷன் A, நியூக்ளியஸ். ஆப்ஷன் B, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆப்ஷன் C, மைட்டோகாண்ட்ரியா. ஆப்ஷன் D, குளோரோபிளாஸ்ட். எஸ், ஒரு குழந்தை டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டா. இதற்கு மிக சரியான விடை என்றால், மோஸ்ட் ஆஃப் த செல் ஆர்கனல்ஸ் ஆர் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். பெரும்பான்மையான செல் நுண்ணுறுப்புகள் எண்டோபிளாச வலையமைவிலிருந்து தோன்றும். சூப்பர், நான் சொல்லியிருக்கேன். குட். சிந்தசிஸ் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் ஹெமி செல்லுலோஸ் டேக்ஸ் பிளேஸ் இன். செல்லுலோஸ் மற்றும் ஹெமி செல்லுலோஸ் உருவாக்கமானது இதில் நடைபெறும். இது செல் வால் மெட்டீரியல், செல் சுவரில் காணப்படுகின்ற பொருட்கள் என்பது உனக்கு தெரியும். ஆப்ஷன் A, மைக்ரோபாடிஸ், நுண் உறுப்புகள். ஆப்ஷன் B, ஸ்மூத் ER, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வழவழப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், கோல்ஜி உறுப்புகள். லைசோசோம்ஸ், லைசோசோம்கள். In parenchyma, the cell wall is made up of cellulose. Parenchymaவின் செல்லுலோஸ், செல் சுவரானது செல்லுலோஸினால் ஆனது. In collenchyma, the cell wall is made up of cellulose and hemicellulose. Collenchymaவில் cellulose மற்றும் hemicellulose-னால் ஆனது. In sclerenchyma, the secondary cell wall is made up of lignin. இரண்டாம் நிலை செல் சுவரானது லிக்னினோடு ஆனது. அதெல்லாம் படிச்சிருப்பேன், அதை ஞாபகம். ஆக்சுவலி இதை ப்ரொடியூஸ் பண்றது யாரு அப்படின்னா கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், கோல்ஜி உறுப்புகளில் உருவாகும் என்பதை ஞாபகம் வைத்துக்கள். நெக்ஸ்ட், பாலிமார்பிக் செல் ஆர்கனல் இஸ். பாலிமார்பிக்னா தன்னுடைய உருவத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய செல் நுண்ணுறுப்பு. படிச்சிருப்பேன், பாலிமார்பிசம், பாலிமார்போ நியூக்ளியர் நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பேன். அது மாதிரி எது? ஆப்ஷன் A, ரைபோசோம். ஆப்ஷன் B, லைசோசோம். ஆப்ஷன் C, குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம். ஆப்ஷன் D, நியூக்ளியஸ், உட்கரு. எஸ், ஒரு குழந்தை உடனே அடிச்சிருக்கா. குட். த ஆன்சர் இஸ் லைசோசோம். அதுதான் மூஞ்சியம்.
பல விதத்தில் தன்னுடைய மூஞ்சிகளை மாற்றிக்கொள்ளும் திறன் படைத்தது. Good. Next question for you. Which of the following prevents the rupturing of lysosomal membrane? Lysosome சவ்வானது கரைவதை தடுப்பது இது. Option A cholesterol, option B vitamin A, option C testosterone, option D ultraviolet rays. புற ஊதா கதிர்கள். Which of the following prevents the rupturing of lysosomal membrane? Lysosomal சவ்வினை என்ன பண்றது, கரையாமல் தடுப்பதற்கு உதவுவது cholesterol, vitamin A, testosterone and UV rays, ultraviolet rays. இதுக்கான விடை cholesterol என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். Cholesterol is the correct answer for this. Next question for you. Simple question. Substance which is synthesized in Golgi bodies. Golgi உறுப்புகளில் உருவாக்கப்படுகின்ற உருவாகும் வேதிப்பொருள் இது. Option A protein, புரதம். Option B polysaccharide, polysaccharideகள். C fats, கொழுப்பு. D ATP, adenosine triphosphate. எஸ், ஒரு குழந்தை வந்திருக்கு, ரெண்டுல ஒன்று ரைட்டு, ஒரு குழந்தை சொன்னது ரைட்டு. பாலிசாக்ரைடு இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாலிசாக்ரைடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. வாக்யூல்ஸ் இன் அ பிளான்ட் செல், தாவர செல்லில் காணப்படுகின்ற வாக்யூல் ஆனது. ஆப்ஷன் ஏ லாக்ஸ் மெம்பரேன் அண்ட் கண்டைன்ஸ் ஏர், சவ்வு காணப்படாது, காற்றினை பெற்றிருக்கும். ஆப்ஷன் பி lacks membrane and contains water and excretory substances. சவ்வு கிடையாது, ஆனால் நீரினையும் கழிவு பொருளையும் பெற்றிருக்கும். மறந்துடாதீங்க, vacuole in a plant cell, தாவர செல்லில் இருக்கக்கூடிய vacuole. ஆப்ஷன் சி membrane bound and contains storage proteins and lipids. சவ்வினால் சூழப்பட்டிருக்கும் சேமிப்பு புரதத்தையும் லிப்பிடுகளையும் பெற்றிருக்கும். Option D membrane bound and contains water and excretory substances. சவ்வினால் சூழப்பட்டிருக்கும் கழிவு பொருட்களையும் நீரினையும் பெற்றிருக்கும். ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு, ரெண்டும் மிகச் சரியான விடை. மூணாவது ஆன்சரும் சரி. ஒன்றும் இல்லப்பா, வெரி சிம்பிள். பிளான்ட் செல்லில் இருக்க வாக்யூலை எடுத்துட்டேன்னா அதை சுற்றி டோனோபிளாஸ்ட் அப்படின்னு ஒரு மெம்பரேன் சவ்வானது காணப்படும். உட்புறத்தை வாட்டர் இருக்கும் and excretory substances, கழிவு பொருட்கள் காணப்படும். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The chlorophyll pigment is readily soluble in. பசுங்கணிகமானது இதில் எளிதில் கரையும். ஆப்ஷன் ஏ வாட்டர், நீர். ஆப்ஷன் பி ஆசிட்ஸ், நிறமிகள். ஆப்ஷன் சி ஆல்கலஸ், ஆசிட்ஸ் அமிலங்கள், காரங்கள் அண்ட் அசட்டோன், தமிழ்ல அசட்டோன். திருப்பி பாருங்க, the chlorophyll pigment is readily soluble in, உடனடியாக எளிதிலே இதில் கரையும். ஏ வாட்டர், பி ஆசிட்ஸ், சி ஆல்கலஸ், டி அசட்டோன். ஒரு குழந்தை ஆன்சர் நீர்னு கொடுத்துருக்கா, அப்ப இலைய தூக்கி தண்ணியில போட்டோம்னா கரைஞ்சிடுமா? இதுக்கான விடை ஆல்கஹால்னு ஒரு ஆப்ஷனே நான் தரவே இல்லையே, ஆல்கலிஸ் தான் சொன்னேன். இதற்கான சரியான விடை அசட்டோன். ஓகே டாக்டர், நோ ப்ராப்ளம். இதெல்லாம் ஒன்றும் சும்மா நம்ம ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுறோம். நீங்கள் படிச்சிருக்கிறத நல்லா வச்சுக்கேன். ஓகே. டிஎன்ஏ இஸ் நாட் ஃபவுண்ட் இன். டிஎன்ஏ இதில் காணப்படாது. ஆப்ஷன் ஏ நியூக்ளியஸ், ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியா, ஆப்ஷன் சி குளோரோபிளாஸ்ட், ஆப்ஷன் டி ரைபோசோம்ஸ். எஸ், ஒரு ஆன்சர் டக்குன்னு கேள்வி முடிக்கிறதுக்குள்ள வந்துவிட்டோம். திருப்பி சொல்றேன், உட்கரு நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம், ரைபோசோம். ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன், இது உனக்கு தெரியும். ரைபோசோம்ல டிஎன்ஏ இருக்காது. ஸோ இட் இஸ் ஆப்சென்ட் இன் ரைபோசோம். நியூக்ளியஸ்ல இருக்கும் லீனியர் டிஎன்ஏ, மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகத்தில் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். ஸோ எதுல இல்லை? ரைபோசோம்ல இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. செல்ஃப் டியூப்ளிகேஷன் டஸ் நாட் அக்கர் இன். தானாக ரெட்டிப்படைதல் என்பது இதில் காணப்படாது. மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல்ஸ், குளோரோபிளாஸ்ட், ரைபோசோம்ஸ். மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல்கள், குளோரோபிளாஸ்ட் அண்ட் ரைபோசோம். இதற்கான சரியான விடை ரைபோசோம்.
சென்ட்ரியோல் கூட ரெண்டா டபுள் ஆகும். ஆனால் எது ஆகாது அப்படின்னு சொன்னால் ரைபோசோம். இல்லைன்னா நியூக்ளியோலஸ்ல எல்லாம் உனக்கு வந்தாங்க. ஸோ இதற்கு சரியான விடை ரைபோசோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். ஓகே, குட். The red color of tomato and chili is due to. சிவப்பு நிறமாக தக்காளியும் முதிர்ந்த மிளகாயும் இருப்பதற்கு காரணம் ஆப்ஷன் ஏ, லைகோபென் இன் குளோரோபிளாஸ்ட். பசுங்கணிகத்தில் காணப்படுகின்ற லைகோபென். xanthophylls in chromoplast. குரோமோபிளாஸ்டில் வண்ண கணிகத்தில் காணப்படுகின்ற xanthophylls. லைகோபென் இன் குரோமோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்டில் உள்ள, அதாவது வண்ண கணிகத்தில் உள்ள லைகோபென். ஆந்தோசயானின் இன் லியூகோபிளாஸ்ட். வெளிர் கணிகத்தில் உள்ள, தட் இஸ் ஆந்தோசயானின். ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு, ரெண்டும் தப்பா வந்திருக்கு, 3 தப்பு. மறந்துடாதீங்கோ. தக்காளி பழம், டொமேட்டோ. டொமேட்டோ அப்படின்னாலே அதுக்கு பேர் பொட்டானிக்கல் நேம் உனக்கு தெரியும், லைகோபெர்சிகம் எஸ்குலென்டம். அப்ப லைகோபின். லைகோபின் எதுல இருக்கும்? குளோரோபிளாஸ்ட்ல இருக்காது, குரோமோபிளாஸ்ட்ல இருக்கும். குரோமோபிளாஸ்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், லைகோபின் இன் குரோமோபிளாஸ்ட் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். ஓகே, த ஸ்மாலஸ்ட் செல் ஆர்கானல்ஸ். மிகச்சிறிய செல் நுண்ணுறுப்பு. ஆப்ஷன் ஏ லைசோசோம், ஆப்ஷன் பி சென்ட்ரோசோம், ஆப்ஷன் சி ரைபோசோம், ஆப்ஷன் டி கோல்ஜி பாடிஸ். எஸ், உடனே ஒரு ஆன்சர் பண்ணிட்டா. குட், 2 ஆன்சர் பண்ணிட்டு. குட், வெரி குட். ஸோ மிகச்சிறிய செல் நுண்ணுறுப்புனா ரைபோசோம் என்பது மிகச்சரியான விடை. குட், ரைபோசோம்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, த சிம்பிள் கொஸ்டின் ஃபார் யூ. மெகா குரோமோசோம்ஸ் ஆர் சீன் இன். மிக பெரிய குரோமோசோம்கள் இதில் காணப்படும். டுபாக்கோ, புகையிலை. பி, பட்டாணி. வீட், கோதுமை. பிரிஞ்சால், கத்திரிக்காய். சைஸே கொஞ்சம் குண்டா இருக்கிறது. இப்போ ஆசா ஒல்லிக்கு சானா இருக்கேன், நானே பெருசா குண்டா மாறிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுமே பிரிக்காத வில்லத்தனமா. சொல்லுங்கடா. எஸ், டுபாக்கோ, புகையிலை இருக்கிறத பார்த்துட்டோம்னா அதுல கொஞ்சம் குரோமோசோம், இது 4ஐயும் கம்பேர் பண்றப்ப அதுல குரோமோசோம் கொஞ்சம் பெருசா இருக்கும். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் குரோமோசோம் இஸ் கால்ட். குரோமோசோமின் வெளிப்புற உறை இவ்வாறு அழைக்கப்படும். டோனோபிளாஸ்ட், பெலிக்கல், யூனிட் மெம்பரேன், யூனிட் சவ்வு, மீசோசோம். மீசோசோம். திருப்பி சொல்றேன். outermost covering of chromosome is called. Chromosome வெளிப்புற உறை. டோனோபிளாஸ்ட், பெலிக்கல், யூனிட் மெம்பரேன், யூனிட் சவ்வு, இந்த அலகு சவ்வுன்னு சொல்லலாம், மீசோசோம். Pellicle is the correct answer. Chromosome is your cover மாதிரி இருக்குது. Pellicle என்று அழைப்பார்கள். இதை குறித்து வச்சுக்கோ. Next question for you. Nucleolus is made up of. Nucleolus என்பது இதனால் ஆனது. Option A, DNA and RNA. Option B, lipid plus protein, கொழுப்பு plus புரதம். RNA plus protein, RNA plus புரதம். Phospholipid, phospholipid. Yes, ஒரு ஆன்சர் உடனே வந்துருக்கு. Good. அப்ப நியூக்ளியோலஸ் எதனால் ஆனதுன்னா, நியூக்ளியோலஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் RNA and proteins. நியூக்ளியோலஸ் என்பது RNA மற்றும் புரதத்தினால் ஆனது. குட், ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின். The two ends of chromatids are called. குரோமாட்டிடுகளின் முனைகள் இவ்வாறு அழைக்கப்படும். ஆப்ஷன் ஏ நியூக்ளியோசோம், ஆப்ஷன் பி சேட்டலைட் DNA, ஆப்ஷன் சி டெலோமியர், ஆப்ஷன் டி கைனட்டோகோர். குரோமாட்டிடின் முனைகள். ஜெனரலி குரோமாட்டிடோட டிப்புக்கு என்ன பேர்னா டெலோமியர்னு பேர். டெர்மினல் பார்ட் ஆஃப் த குரோமோசோம். ஓகேயா? சேட்டலைட் எல்லாத்துலயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு பேர் டெலோமியர்னு பேர். டெலோமியர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Which one is synonym to gene? Synonym and antonym படிச்சிருப்பேன். Which one is synonym to gene? ஜீனிற்கு ஒத்த ஒன்றாக கருதப்படுவது இது. ஆப்ஷன் ஏ ரெகான், ஆப்ஷன் பி மியூட்டான், ஆப்ஷன் சி சிஸ்ட்ரான்,
Option B, genome. Yes, உடனே ரெண்டு குழந்தைகள் ஆன்சர் வந்துருக்கு. சூப்பர். சிஸ்ட்ரான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது ஜீனிற்கு இணையான ஒன்றாக கருதப்படுகிறது. ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜீன்னு சொல்லுவோம். ஜீனின் செயல்பாட்டு அலகு என்று அழைப்பர். அது சினானிம் டு ஜீன். ஜீனிற்கு இணையாக கருதப்படுகிறது. ஓகே. The cells without nuclei are present in. உட்கரு அற்ற செல்கள் இதில் காணப்படும். ஆப்ஷன் ஏ வாஸ்குலர் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியம். Option B, root hair, where to be. Option C, companion cell, துணை செல்கள். Option D, seed tube, சல்லடை குழாய். எஸ், உடனே ஆன்சர் வந்துருக்கு. இதற்கு மிகச் சரியான விடை seed tube, சல்லடை குழாய் என்பது மிகச் சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Sodium potassium pump is an example of. Sodium potassium pump என்பது நரம்பு தூண்டல், அதாவது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்சஸ் படிச்சிருப்பேன். அதுதான் நம்ம சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு சொல்லுவோம். உடனே ஒரு குழந்தை ஆன்சர் பண்ணிட்டா. ஆப்ஷன் ஏ பாசிவ் டிரான்ஸ்போர்ட், இயல்பான ஒரு நிகழ்வு, இயல்பான கடத்தல். ஆஸ்மாசிஸ், சவ்வூடு பரவல். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், செயல்மிகு நிகழ்வு. சிம்பிள் டிஃப்யூஷன், எளிய பரவல். இதற்கு சரியான விடை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா ஸ்பெண்டிங் எனர்ஜி, ஆற்றல் இழப்பின் மூலமாக நடைபெறும். எனவே செயல்மிகு நிகழ்வாகும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா தமிழ்ல செயல்மிகு நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்த கொஸ்டின். Which one of the following is not a constituent of cell membrane? செல் சவ்வில் உறுப்பாக இது காணப்படாது, ஒரு பகுதியாக இது இருக்காது. Which one of the following is not a constituent of cell membrane? செல் மெம்பரேன்னா பிளாஸ்மா சவ்வுன்னு வச்சுக்கோ. செல் சவ்வின் பாகமாக இது இருக்காது. பாஸ்போலிப்பிட் ஆப்ஷன் ஏ, கொலஸ்ட்ரால் ஆப்ஷன் பி, கிளைகோலிப்பிட் ஆப்ஷன் சி, புரோலைன் ஆப்ஷன் டி. புதுசா பேர் வந்தாலும் சொல்லிடுவேன். இதுக்கு சரியான விடை கிளைகோலிப்பிட் என்பதுதான் சரியான விடை. செக் பண்ணிக்கோ. ஓகே, ரைட். சைட்டோஸ்கெலட்டன் இஸ் மேட் அப் ஆஃப். செல்லின் எலும்பாக, எலும்பு போன்று இது செயல்படும். ஆப்ஷன் ஏ புரோட்டீனீசியஸ் ஃபிலமெண்ட்ஸ், புரோட்டீன் இழைகள். கால்சியம் கார்பனேட் கிரானியூல்ஸ், கால்சியம் கார்பனேட் துகள்கள். காலோஸ் டெபாசிட், காலோஸ் சேகரித்து வைக்கப்படுதல். செல்லுலோஸ் மைக்ரோஃபைப்ரில்ஸ், செல்லுலோஸ் நுண் இழைகள். திருப்பி சொல்றேன், சைட்டோஸ்கெலட்டன் இஸ் மேட் அப் ஆஃப். செல்லின் எலும்பு கூடு இதனால் ஆனது. ஆப்ஷன் ஏ புரோட்டீனீசியஸ் ஃபிலமெண்ட்ஸ், புரோட்டீன் இழைகள். ஆப்ஷன் பி கால்சியம் கார்பனேட் கிரானியூல்ஸ், கால்சியம் கார்பனேட் துகள்கள். சி காலோஸ் டெபாசிட், காலோஸ். டி செல்லுலோஸ் மைக்ரோஃபைப்ரில்ஸ், செல்லுலோஸினால் ஆன நுண்ணிழைகள். ஒரு குழந்தை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கா. ரெண்டு குழந்தைகள்டையும் வந்திருக்கு புரோட்டீனீசியஸ் ஃபிலமெண்ட். புரோட்டீன் இழைகள் தான் எலும்பு கூடு போன்று செயல்படும். குட், சூப்பர். Next question for you. Important site for formation of glycoproteins and glycolipids. கிளைகோபுரதங்களும் கிளைகோலிப்பிடுகளும் இங்கு உருவாகும். ஆப்ஷன் ஏ vacuole, வெற்றிடம் vacuole. ஆப்ஷன் பி கோல்ஜி apparatus, கோல்ஜி உறுப்புகள். ஆப்ஷன் சி பிளாஸ்டிட், கணிகங்கள். ஆப்ஷன் டி லைசோசோம்ஸ், லைசோசோம்கள். இதுக்கு உடனே எல்லா குழந்தைகளும் கடகடன்னு ஆன்சர் அடிக்கிறேன். சந்தோஷம். கோல்ஜி பாடிஸ், கோல்ஜி உறுப்புகள் என்பது இதற்கு மிக சரியான விடையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைபோசோமல் RNA is actively synthesized in. RNA என்பது இங்கு மிக சிறப்பாக விரைவாக உருவாகும். ஏ நியூக்ளியோபிளாசம், பி ரைபோசோம்ஸ், சி லைசோசோம்ஸ், டி நியூக்ளியோலஸ். கேள்வி சொன்னோடனே ரெண்டு மூணு குழந்தைகள் கடற்கடன் அடிக்கிறேன். என்ன படிச்சிருக்கேன்? சூப்பர். இது எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா தட் இஸ் RNA நியூக்ளியோலஸ்ல ஃபார்ம் ஆகும். மிக சரியான விடை. குட். நெக்ஸ்ட். A major site for the synthesis of lipids. மிக அதிகமாக லிப்பிடுகள் உற்பத்தியாவது இங்கு. ஏ நியூக்ளியோபிளாசம், பி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சொரசொரப்பான எண்டோபிளாச வலை அமைப்பு. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வழவழப்பான எண்டோபிளாச வலை அமைப்பு. அண்ட் கோல்ஜி பாடி. சூப்பர், கரெக்டா சொல்லியிருக்கேன். இதற்கு சரியான விடை
smooth endoplasmic reticulum. That is வழவழப்பான endoplasm வலை. SER என்று கூறுவார்கள். சரியான விடை. சூப்பரா சொல்லியிருக்கேன். Next question. Nuclear envelope is a derivative of. Nuclear sub என்பது இதிலிருந்து தோன்றும். A. Membrane of Golgi complex. Golgi உறுப்பின் சவ்விலிருந்து. B. Microtubules. நுண் குழாயிலிருந்து. C. Rough endoplasmic reticulum. சொரசொரப்பான endoplasm வலை. D. Smooth endoplasmic reticulum. வழவழப்பான endoplasm வலை. ஒரு குழந்தை சொன்ன உடனே ஆன்சர் பண்ணிட்டா, ரெண்டு குழந்தை சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி. எஸ், இது எதுலேருந்து ஃபார்ம் ஆகும்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சொரசொரப்பான எண்டோபிளாச வலையமைவிலிருந்து தான் இந்த நியூக்ளியர் மெம்பரேன் ஆனது தோன்றும். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் உனக்கு எடுத்திருந்த எல்லாம் இட் மே பி ஐ ஹோப் லாஸ்ட் உனக்கு ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா எல்லாரும் கஷ்டமாக கேட்டு நீ கஷ்டப்படக்கூடாது. அதனால இது எல்லாரும் ஆன்சர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அத்தனை பேர் கிளிக்னு ஆன்சர் தந்தோம். பவர் ஹவுஸ் ஆஃப் அ செல். செல்லின் சக்தி கோபுரம் ஆற்றல் சாலை என்று அழைக்கப்படுவது. கல்லூரி சாலை அல்ல, ஆற்றல் சாலை. இதுக்கு ஆப்ஷனே வேண்டாம், உடனே ஆன்சர் கிடைக்கதான ஓடி வருது. இதற்கான மிக சரியான விடை என்பது மைட்டோகாண்ட்ரியா ஆகும். ரொம்ப சந்தோஷம். நிறையா குழந்தை இருக்கு. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். வெரி குட். கீப் இட் அப்.